ஓகே சார், உதயகுமார் சென்னையில இருந்து. சார் ஆக்சுவலி உங்க வீடியோ வந்து நான் ஒரு 20 days ஒரு மாசத்துக்குள்ள தான் சார் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் முதல்ல வந்து யூடியூப்ல நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன், நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு. பட் எதுவுமே எனக்கு செட் ஆகல. ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. பட் என்ன தப்பு, எங்க போய் தேடணும், யாரை போய் பார்க்கணும்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு கால்ல பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு கோச் மாதிரி வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கரெக்டாக தான் உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து இன்னும் டவுட்டு இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, சப்போர்ட் எப்படி எடுக்குது, ரெசிஸ்டன்ஸு, ரீடெஸ்ட் எப்படி பண்ணுது, எப்போ என்ட்ரி எடுக்கணும். நான் நிறைய டைம் என்ன பண்ணிடுவேன்னா, பிரேக் அவுட் ஆனோடனே என்ட்ரி எடுத்துருவேன். எனக்கு வந்து ரீடெஸ்ட்லாம் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாமலே இருந்துச்சு. ஸோ ஏன்னா படிக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, எதை வந்து நம்ம எடுத்துக்கணும், எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்றதெல்லாம் யாரும் தெளிவாக சொல்றது இல்லை. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இப்படித்தான் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு திரும்ப போய் அந்த சார்ட்டெல்லாம் செக் பண்ணால் நீங்கள் சொன்னது அப்படியே இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ இனிமே வந்து எல்லா சார்ட்டையும் திரும்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதில் அதை பண்ணாலே போதும் சார். நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே போதும் சார். ஒரு காட்ஃபாதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சார், இப்ப எனக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, நீங்க சொல்றத அப்படியே தெளிவா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு தான் சார் பார்க்கணும். ஏன்னா நான் இத்தனை நாள் கத்துக்கிட்டது வந்து தப்பான விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் அழிச்சு இப்ப இதுதான் கரெக்ட்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த கரெக்டான விஷயத்த என்ன அறியாமலே நான் கரெக்டா எப்படி பண்றது அப்படின்னு தான் சார் பார்க்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸோ எந்த ட்ரேடும் பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி அப்படியே வாட்ச் பண்ணி கரெக்டா அந்த என்ன நானே ரெடி பண்ணிக்கதான் சார் ட்ரை பண்ண போறேன். ரைட், ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பரணிதரன் சார். சார் பரணிதரன் திருச்சி. நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் சார். நீங்க இந்த கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேர் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் நான் ட்ரேட் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் சரி நான் கிளாஸ்ல 2-3 கிளாஸ் எல்லாம் போனேன். ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ணேன். இன்னும் ஒரு 2 கிளாஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நாள் பாஸ் ஆனா 3 நாள் ஃபெயில் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய லாசஸ் ஆகிட்டு இருக்கப்பதான் உங்களோட ஆன்லைன் கிளாஸ் வீடியோல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு காசு போகணும்னு நினைச்சாலே மினிமம் ஒரு 20,000க்கு மேல அப்படிதான் கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சு. நீங்க தான் வந்து சீப் அண்ட் பெஸ்டா எல்லா பேட்டர்ன் சப்போர்ட் ரெஸ்ட் பேசிக்ல இருந்து எண்டு வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்டா புரியுற மாதிரி நல்லா சொல்லி தந்தீங்க. இன்னொன்னு, ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு பெஸ்ட் சார். ஏன்னா ஒர்க் பண்றவங்க ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் தங்கி வேலையும் பார்க்க முடியாம இருக்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்தப்ப நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் ஒரு வாரம் எடுத்தது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே போல இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெனிஃபிட் சார். ஏன்னா சில பேர் ஒரு மணி நேரம் கிளாஸ், ஒரு நாள் கிளாஸ், அதோட அதுக்கப்புறம் அவங்களை கான்டாக்ட் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறப்ப நாங்க இப்ப கிட்டத்தட்ட 7வது பேட்ச்னு நினைக்கிறேன். 7வது பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பழைய ஆளுங்க எல்லாமே வீடியோஸ் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு உங்களோட லாங் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார். அப்படி ஃபீல் ஆகிட்டு நான் கண்டினியூ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கப்போ ஒரு நல்ல ட்ரேடரா நல்லா அனலைசரா வருவாங்க நம்பிக்கை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சந்திரபாஸ்கர் மேடம். சார் நான் சந்திரபாஸ்கர் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. உங்க வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னா, நீங்க இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா மேல போகும் அப்படிங்கறது அந்த கரெக்டா அந்த ரேஞ்சு சொல்வீங்க. அது வந்து நல்லா இம்ப்ரெசிவா இருக்கும். அப்புறம் நீங்க அந்த அனாலிசிஸ் சார்ட் போட்டீங்கன்னா 2 daysல அது அச்சீவ் ஆயிரும் அந்த டார்கெட். அதனால கரெக்டா இருக்கும் உங்க கிளாஸ் வர்றது அப்படின்னு தோணுச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு கடல் மாதிரி தான் இருக்கு. இது நிறைய விஷயம் இருக்கு இதுல. நீங்க வீடியோஸ்ல எல்லாம் சொல்லுவீங்க மொபைல்ல ட்ரேட் பண்ணாதீங்க, மொபைல்ல ட்ரேட் பண்ண, அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே புரியுது. எவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறது கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது. இனி நல்லா ட்ரேட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணதே இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்திருக்காரு. இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை.
ஆனா இனிமேல் பண்ண முடியும் அப்படின்னு கான்பிடென்டாவே இருக்கு. ஓகே 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 மேடம், தேங்க்யூ. கண்ணன் கண்ணன் பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா வந்து நான் 2-3 கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிருக்கேன். அட்டன் பண்ணி ஒன் டே கிளாஸ் எல்லாம் போயிட்டு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஒரு என்னடா இது கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மைதான் போல. அந்த அளவுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கும்போதுதான் பிரைஸ் ஆக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ யாரு சொல்லி தருவா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் எதர்ச்சியா யூடியூப்ல வந்து சேனல் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ் போயிட்டு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு இருந்தப்போ வந்து சார் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா எல்லாமே கரெக்டா சொல்லியிருந்தாரு. மோஸ்ட்லி வந்து சார்ட்டை பேஸ் பண்ணி தான் சொன்னாரு, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பார்க்க புரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கே நான் கால் பண்ணி அவர்கிட்டயே நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசினேன். டவுட்ஃபுல்லா தான் கேட்டதுக்கு வந்து சார் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எல்லாமே வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்போ ஒரு டவுட் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 2 கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது சார்ட்ல இருந்து எவ்வளவு விஷயம் இருக்கு, சார்ட் வந்து என்ன சொல்ல வருது, நம்ம வந்து ஏன் சார்ட்டை பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்புறமேட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் அதெல்லாம் நம்பி வந்து தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணி நிறைய வந்து லாஸஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்பதான் வந்து புரியுது சார்ட்னா என்ன, பிரைஸ் ஆக்ஷனா என்ன. அது மாதிரி சார் வந்து எப்படி சொல்ற கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரிதான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு தெரியுது தெரியல அப்படின்ற அந்த பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்குமே A to Z வரைக்கும் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் சார். அது வந்து எங்க இருந்தாலும் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிளாஸஸ் வந்து ஓவரால் வந்து குட். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து கிளாஸ் வந்து இவ்வளவு நல்லா போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. நல்லா போச்சு சார், ரொம்ப நல்ல கிளாஸ் சார். தேங்க்யூ. கடைசியா கமல் சார். சார் நான் கமல்ராஜ் ஃப்ரம் திருவண்ணாமலை. நான் 2007ல இருந்து ட்ரேட் பண்றேன் சார். ஆனா அதுல எல்லா யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி லாஸ் ஆயிட்டு வெளியே போயிடுவாங்க, திரும்பி வரமாட்டாங்க. நானும் போயிட்டேன் சார். 2007ல பண்ணும்போது நானே வந்து ஐசிஐசி டைரக்ட் காம்ல டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்ப அந்த சார்ட் கிட்டெல்லாம் கிடையாது. அதுலேயே ஓரளவுக்கு தெரிஞ்சு பண்ணேன். ப்ராஃபிட் நிறைய பார்த்தேன். அப்புறம் ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, ஏன் போச்சுன்னு தெரியல. அப்புறம் ட்ரேட் விட்டே போயாச்சு. திருப்பி ஒரு 6 months முன்னாடி தான் என்ட்ரு ஆனேன் திருப்பி. அப்பதான் இந்த யூடியூப் கலாச்சாரம்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதெல்லாம் போய் பார்க்கும்போது வெறும் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் பிசினஸ் போல அப்படின்னு பார்த்துட்டு அது மூலமா பார்த்து ட்ரேட் பண்ணும்போது கேண்டில் பார்த்து பண்றோம், வருது போகுது, ஏன் வந்துச்சுன்னு தெரியல, ஏன் போச்சுன்னு தெரியல. இந்த இடையில பார்க்கும்போது தற்செயலா தமிழ் ட்ரேடர் நான் டேனியல் பேசுறேன் அப்படின்ற ஒரு குரலை கேட்டேன். இந்த குரல் ரொம்ப சீக்கிரம் இது என்னதான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எது வேணாம், பிரைஸ் ஆக்ஷன் அது இதுன்னு சொல்றாரு அவரு, வித்தியாசமா இருக்குதுன்ட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தமிழ் ட்ரேடர் மொத்த வீடியோ ஓரளவுக்கு பார்த்தேன். இது எல்லாமே என்டையர் டிஃப்ரெண்டா இருக்குது, இவரை கால் பண்ணி பேசி பார்க்கலாமே அப்படின்னு நான் டேனியல் சார் ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நீங்க நாளைக்கே கிளாஸ் தான் ஜாயின் பண்ண முடியாது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பாருங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் கொடுக்குறேன், அதை பாருங்க. அதெல்லாம் பார்த்து நான் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொன்னாதான் நீங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன் சொல்லி உங்களை நான் கிளாஸ்ல சேர்த்துப்பேன் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அப்படி சொல்லும்போது இந்த காலத்துல பணம் தான் குறிக்கோள். கிளாஸுக்கு ஒரு ஆள் வராங்கன்னா வந்துரு வா அட்டன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாம நான் சொல்றதை நீ கேட்டுன்னு வா அப்படின்னு அவர் சொன்னது அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் சொன்னதை செய்யமாட்டு 1 month எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் 1 month எடுத்துட்டு அந்த கேண்டல் பேட்டர்ன்ஸ் கேண்டல் நான் நிறைய பார்த்துருக்கேனே தவிர முழுசா எனக்கு தெரியல. அவர் அம்ச வீடியோ பார்த்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் பார்த்ததுதான் இப்படி ஒரு ரூட் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி வந்து இண்டிகேட்டர்ஸ் இல்லாம ஒரு புது ரூட் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் சார்ட்ட பேசிதான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். இதுல பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா டேனியல் சார் ஒரு கோடு போட்டா அந்த கோடை மீறி மார்க்கெட் போவாதுன்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் அவர் சொல்லிக் கொடுக்குற விதம், அதே இடத்துக்கு நாமளும் போலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நல்லாவே கிடைச்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து அவர் என்ன பண்ணாரு, நீங்க என் கூட 1 month டிராவல் பண்ணோம், அதுக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்க கிளாஸ்க்கு, இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டா நம்மள சொல்றாங்க போது இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் நான் ஜாயின் பண்ணேன். அதோடைய பலனை இப்ப 100% அனுபவிச்சிட்டேன். அதே மாதிரி என் கூட டிராவல் பண்ணும்போது நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, 100% ட்ரேட் பண்ணக்கூடாது, வித்ட்ரா பண்ணுங்க அமௌண்ட்லாம். அந்த வார்த்தை கட்டுப்பட்டு
இனி வரைக்கும் ஒரு ட்ரேடு கூட நான் எடுக்கல. எனக்கு பொழுதுபோக்கு எப்போ வேணா ட்ரேட் எடுப்பேன். நான் ரிஸ்க் எடுப்பேன், தைரியமா ரிஸ்க் எடுப்பேன், ரிவெஞ்ச் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா இப்ப எதுவுமே டச்சே பண்றதுல, மார்க்கெட்டே போறது இல்லை. ஒன்லி சார்ட் பார்க்கறது, ஹோம்ஒர்க் பண்றது மட்டும்தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுக்குது, கண்டிப்பா மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு போகலாம் அப்படின்னு. பட் இன்னும் இந்த 1 மந்த் சார் கூட டிராவல் பண்ணி எவ்ரி திங் கத்துக்கணும். கத்துனா மட்டும்தான் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை இருக்கும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ.